வணக்கம். இன்றைய இலக்கிய திறனாய்வாளர்கள் உலக காப்பியங்களை 3 வகையாக பிரிப்பார்கள். 1 வாய்மொழி காப்பியம் ஃபோக் எபிக், 2 ஆர்ட் ஆர் லிட்ரேச்சர் எபிக், இலக்கியம் ஆர் கலை காப்பியங்கள், 3வது செவ்வியல் காப்பியங்கள் கிளாசிக்கல் எபிக். இந்த வகையில் இதுவரையிலும் உலக காப்பியங்களில் தொன்மையான காப்பியமாக கருதப்பட்டது ஹோமர் எழுதிய இலியட், ஒடிசி என்ற 2 காப்பியங்கள். ஆனால் அண்மை காலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அகழ்வாராய்ச்சியின் முடிவின் வாயிலாகவும் சான்றுகளின் வாயிலாகவும் சுமேரிய காப்பியமாகிய கில்காமேஷ் என்ற காப்பியம்தான் உலகத்தில் முதல் காப்பியம் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நிலையிலே இலக்கியம் அல்லது கலை காப்பியங்கள் என்று வருகின்ற பொழுது மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் என்ற காப்பியம் எடுத்தாளப்படுகிறது. 3வது நிலையிலே செவ்வியல் காப்பியம் என்று சொல்லுகின்ற பொழுது ஹோமருடைய இலியட், ஒடிசி என்ற 2 காப்பியங்கள் அதனுடைய எடுத்துக்காட்டாக கூறப்படுகின்றன. அண்மையில் சிலப்பதிகாரம், இளங்கோடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் ஹோமருடைய இலியட், ஒடிசிக்கு ஒத்த அதைவிட தொன்மையான செவ்வியல் காப்பியமாக கருதப்பட்டு அது பாராட்டப்படுகின்றது. இது உலக காப்பியங்களில் இடம்பெறுகின்ற தலைமை மாந்திரங்களை 5 பிரிவாக பிரிப்பார்கள். 1 பாதி கடவுள், 2வது அசாதாரண மக்கள், 3வது அவதாரங்கள், 4வது அரசர்கள், 5வது குடிமக்கள். இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது கடவுள், பாதி கடவுள் என்ற நிலையிலே வருகின்ற பொழுது கில்காமேஷ் 2/3 பக்கம் பகுதி கடவுளாக கருதப்படுகின்றான். அடுத்த நிலையில் வருகின்ற வெர்ஜிலினுடைய ஏனியட் என்ற காப்பிய தலைவன் பாதி கடவுள். அடுத்த நிலையில் அசாதாரண மக்கள் என்று சொல்கின்ற பொழுது ஹோமருடைய இலியட்டில் இடம்பெறுகின்ற அக்காலியஸ் என்கின்றவன் அசாதாரண மகனாக கருதப்படுகின்றான். அதே போல மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் என்ற காப்பியத்தில் இடம்பெறுகின்ற சாத்தானும் அசாதாரண மனிதனாக கருதப்படுகின்றான். இனி அவதார தலைவர்கள் என்று வருகின்ற பொழுது ராமாயணத்தில் வருகின்ற ராமன் கடவுளின் மறு அவதாரமாக கருதப்படுகின்றான். அடுத்த நிலையிலே அரசர்கள் என்று வருகின்ற பொழுது கில்காமேஷ் அரசராகவும், இலியட், அக்கிலஸ், ஒடிசியினுடைய ஒடிசியஸ், தியோலோப், ராமாயண அரசர்கள், மகாபாரதத்தில் இருந்த அரச வம்சம் சேர்ந்தவர்கள் அரசர்களை பற்றிய காப்பியமாக கருதப்படுகின்றது. ஆனால் உலகிலேயே காப்பிய வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரு சாதாரண குடிமகனை காப்பிய திறனாக கொண்டு எழுந்த முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். காப்பியத்தில் இடம்பெறுகின்ற பெண் கதை மாந்தர்கள். இந்த பெண் கதை மாந்தர்களில் கில்காமேஷில் சாம்காட் என்ற பெண்ணை குறிப்பிடுகின்றார்கள். அதை அடுத்த நிலையிலே ஒடிசியினுடைய பெனிலோப், இலியட்டுடைய ஹெலன், ராமாயணத்தில் சீதை, மகாபாரதத்தில் திரௌபதி, சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் அங்கு கையாளப்படுகின்றார்கள். அந்த நிலையே சாம்காட் என்பவள் ஒரு சிறந்த வீரனை தன்வயப்படுத்துவதற்காக மன்னனால் அனுப்பப்படுகின்ற ஒரு பாதாக மட்டும்தான் அவள் அங்கு இடம்பெறுகின்றாள். பெனிலோப் என்பவள் தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக போர் நிமித்தமாக வெளிநாடு சென்ற தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக காத்திருக்கின்ற ஒரு பெண்ணாக காட்டப்படுகின்றாள். உங்களுக்கு தெரியும் ஹெலன் ஆஃப் ட்ராய், ஹெலன் பற்றிய கதைகள் எல்லாம். எனவே ட்ராய் என்ற பெரும் போருக்கு காரணமாக இருந்தவள் இந்த ஹெலன் என்கின்றவள். சீதையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதே போல மகாபாரதத்தில் இடம்பெறுகின்ற திரௌபதியை பற்றியும் தெரியும். ஆனால் கண்ணகி இவர்களுக்கெல்லாம் மாறுபட்ட ஒரு அற்புதமான படைப்பு என்பதை மிக அழகாக தமிழ் சோலபல் என்று சொல்லுவார். ஒரு ஒண்டர்ஃபுல் கேரக்டரைசேஷன் என்று சொல்லுவார். அந்த வகையிலே இது பொதுவாக நான் இதுவரையும் குறிப்பிட்டேன். இனி அடுத்த நிலையில் குறிக்கின்ற பொழுது சிலப்பதிகாரம் ஒரு பொதுமக்கள் காப்பியம் என்று சொன்னேன். இந்த சிலப்பதிகாரம் எந்த வகையில் பொதுமக்கள் காப்பியமாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறு கருத்துக்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது இன்றைய அறிவியல் நூற்றாண்டு என்று சொல்லுகிறோம். இந்த அறிவியல் நூற்றாண்டில் எதையாவது ஒன்றை நிரூபிக்க வேண்டும், நம்ப வைக்க வேண்டும். எனவே அறிவியல் நூற்றாண்டில் இந்த கருத்துக்களை இன்று பெய்து வருகின்றார்கள். அதே நிலையில் உரைநடை வளர்ச்சி அடைந்தது. எனவே இக்காலத்தில் படைக்கப்படுகின்ற படைப்புகள் அது புதினமாக இருந்தாலும், சிறுகதையாக இருந்தாலும், காப்பியமாக இருந்தாலும், கவிதையாக இருந்தாலும் நம்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு நம்பக்கூடியவையாக புதினம், சிறுகதை போன்றவைகள் மக்களிடத்திலேயே பாராட்டப்படுகின்றன, வரவேற்கப்படுகின்றன. அந்த புதினத்தினுடைய தன்மையை
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்ட காப்பியமாக சிலப்பதிகாரத்தில் முழுமையாக காண முடிகிறது. எனவே இது ஒரு நவீன புதினம் என்று பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் குறிப்பிடுவார்கள். பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் மேல்நாட்டிலே உள்ள காப்பியங்களை எல்லாம் ஒப்பாய்வு செய்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தனி இடத்தை பெற்ற ஒப்பியல் அறிஞர். அவர் ஏதோ ஒரு காப்பியங்கள் எல்லாம் ஒப்பிட்டு சிலப்பதிகாரம் ஒரு நவீன புதினமாக கருதப்படுகிறது என்றால் அந்த காப்பியத்தில் இடம்பெறுகின்ற கதை மாந்தர்களும் கதை நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு நம்பக்கூடிய பொதுமக்களிடத்திலே நிலவக்கூடிய ஒரு கதையாக அமைகின்றது. எனவே பின்னால் வருகின்ற வானொடகம் வந்த காட்சி தவிர்த்து ஏனைய காட்சிகள் முழுக்க இன்றைக்கு நம்பக்கூடிய பொதுமக்களிடம் நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவே அதை நவீன ஒரு புதினம் என்று சொன்னாலும் மிகையாகாது என்று குறிப்பிடுவார். அந்த வகையிலே சிறந்த நடைமுறைத்தன்மையை கொண்டிருக்கின்ற பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் அந்த கதையை பார்க்கின்ற பொழுது 3 காண்டத்தில் அந்த கதை சொல்லப்படுகிறது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சேரநாட்டு மன்னராகிய இளங்கோடிகள் என்பதையும் நாம் அறிவோம். இந்த இளங்கோடிகள் இந்த காப்பியத்தை இயற்றுகின்ற பொழுது காப்பியத்தினுடைய அந்த 3 காண்டத்திற்கும் 3 சேர சோழ பாண்டிய 3 நாட்டினுடைய தலைநகரையே காப்பியத்தினுடைய அந்த காண்டத்தினுடைய தலைமையாக அமைத்திருக்கின்றார். அந்த வகையிலே முதலிலே சொல்கின்ற பொழுது புகார் காண்டம் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து மதுரை காண்டம். சோழ நாட்டினுடைய தலைநகரம் புகார், என அதுக்கு புகார் என்ற காண்டம் என்று சொன்னார். அடுத்த நிலையிலே பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை, என மதுரை காண்டம். சேர நாட்டின் தலைநகரம் வஞ்சி, என வஞ்சி காண்டம் என்று அமைத்தார். இந்த புகார் காண்டத்திலாம் கதை தொடங்குகின்றது. இந்த புகார் காண்டத்திலே கோவலனும் கண்ணகியும் மரபுப்படி திருமணம் செய்கின்றார்கள். அதன் பிறகு ஏற்கனவே கோவலன் கலையின்பால், குறிப்பாக கவின் கலைகள்பால், இன்னும் குறிப்பாக நடனத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவன். எனவே அங்கு அழகிலும் ஆட்டத்திலும் பாடலிலும் சிறந்தவளாக கருதப்படுகின்ற மாதவியினுடைய நடங்க அரங்கேற்றம் மன்னர் முன்னால் நிகழ்வது என்ற செய்தியை அவன் அறிந்து அங்கே செல்கின்றான். அங்கே கலையார்வமுடைய கோவலன் அந்த நடனத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் மாதவியரிடம், அழகும் ஆடலும் சிறந்த மாதவியரிடம் தன்னை இழந்து விட்டான். நடனத்தில் கலையில் மனத்தை இழந்தவன் அதோடு நின்று விடாமல் மாதவியின் மேலும் அவன் மிகுந்த ஈடுபாடு கொண்டு தன்னை அவளிடம் இழந்தான். எனவே அதன் பின்னால் கண்ணகியை அவன் துறந்து விட்டு மாதவியோடு வாழ்ந்தான். வாழ்கின்ற காலத்தில் தன்னுடைய பொருள்கள் முழுக்க அவளுக்காக செலவழித்து வறிய நிலையிலே வந்திருந்தான். எனவே இந்த ஒரு சூழலில் கோவலனும் மாதவியும் இந்திரவிழாவிற்கு செல்கின்றார்கள். அங்கே கோவலன் யாழை எடுத்து காணொலி பாடல் பாடினான். இந்த காணொலியில் அகப்பாடல்களை பாடினான். அப்படி பாடிய பொழுது மாதவி அவன் மேல் ஒரு ஐயம்படுகிறாள். இவன் யாரையோ ஒருவரை மனைவி வைத்துக் கொண்டு இந்த பாடலை பாடுகிறான் என நினைத்து கொண்டு அவன் கையில் இருந்த யாழை வாங்கி இவளும் அகப்பாடல் பாடுகின்றாள். அப்பொழுது கோவலனுக்கு இவள் மேல் ஒரு ஐயம் வருகிறது. தன்னை மறந்துவிட்டு வேற யாரோ ஒருவனை நினைத்து இவள் பாடுகின்றாள் என்று அவன் நினைத்து கொண்டு இரண்டுவருக்குள்ளேயும் முதலில் ஊடல் வருகிறது. 2 பேரும் பிறகு பிரிந்து விடுகின்றார்கள். பிரிந்து வின்று கோவலன் தன் மனைவி கண்ணகியை பார்ப்பதற்காக வருகின்றான். அவன் ஏற்கனவே இங்கு வருகின்ற பொழுதெல்லாம் பொருள் எடுத்து கொண்டு போய் மாதவியின் அவ்வளவையும் செலவழித்தான். எனவே அதை பொருள் தேடிதான் வந்திருக்கின்றான் என்று நினைத்து கொண்டு கண்ணகி உடனே கோவலனை பார்த்து சிலம்பு உள கொணும், சிலம்பு இருக்கிறது எடுத்துக்கொண்டு செல் என்று அவள் சொன்னாள். அப்பொழுது கோவலன் சொன்னான், நான் அதற்காக வரவில்லை, நான் உன்னோடு வாழ்வதற்காக வருகின்றேன். நான் என் தவறை உணர்ந்திருக்கின்றேன். எனவே நாம் 2 பேருமாக சேர்ந்து மதுரைக்கு சென்று அங்கு வணிகம் செய்து பிழைத்துக் கொள்ளலாம். இந்த சிலம்பை விற்று நாம் வணிகம் செய்யலாம் என்று அவளை அழைக்கின்றார். எனவே கண்ணகியும் மாநகருக்கு செல்கின்றாள். போகின்ற வழியில் பல்வேறு வகையான அல்லல் படுகின்றாள். செல்வக்குடியில் பிறந்த கண்ணகி கால்நடையாக சென்றுகின்ற பொழுது வருந்துகின்ற துன்பத்தை எல்லாம் இளங்கோடிகள் மிக அற்புதமாக எடுத்து காட்டுவார். அவள் கவுந்தியடிகளை சந்திக்கின்றார்கள். அவர்களுக்கு அவள் உதவி செய்கின்றாள். பிறகு மாதிரி என்ற இடைக்குள்ள பெண்ணிடம் கவுந்தியடிகள் கண்ணகியை அடைக்கலமாக இருக்கும்படி சொல்லுகிறாள். அடுத்த நாள் காலையிலே கோவலன் மதுரை மாநகருக்கு சென்று தன்னுடைய மனைவியினுடைய சிலம்பை விற்பதற்காக முற்படுகின்றான். அப்பொழுது அரசவை கொல்லனை சந்திக்கின்றான். அவன் ஏற்கனவே மன்னனுடைய மனைவியினுடைய சிலம்பை திருடி விற்றவன். எனவே அவன் கோவலனை பார்த்தவுடன், அவன் கையிலே சிலம்பை பார்த்தவுடன் அவனை மன்னனிடம் அழைத்து செல்கிறான். அங்கு சிலம்பி திருடியவன் இவன்தான் என்று அவன் சொல்லுகின்றான். அதை நம்பி உடனே மன்னனும் அவனை கொலை செய்வதற்கு கட்டளை இடுகின்றான். அவ்வாறு கோவலன் கொலை செய்யப்படுகின்றான். இந்த செய்தி கண்ணகி கேட்டுகிறது. கண்ணகி மிகுந்த அதிர்ச்சி அடைகின்றாள்.
கோவப்படுகின்றாள். உடனடியாக மன்னனை பார்ப்பதற்காக செல்கின்றாள். சென்று மன்னனை பார்க்கின்றாள். மன்னனை பார்த்து அவள் சொன்னார், தேராமன்னா செப்பது உடையேன் என்று தன்னுடைய கணவன் ஆராயாமல் தன்னுடைய கணவனை கொலை செய்ததையும் அவன் குற்றமற்றவன் என்பதையும் நிரூபிப்பதற்காக, மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அறங்கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவர்ந்து விட்டதா? வாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம், மரம், திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உடைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வளர்ந்த செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலைகுனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? 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 மன்னா, மாசு படரவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? பாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கூட எதற்காக? தேவையில்லை. அதை பார்த்த உடனே மன்னன் அதிர்ச்சி அடைந்து அவன், யானோ மன்னன், யானே கள்வன். கண்ணகி, உன் கணவன் கள்வனல். கள்வனல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கள்வன். நான் இனி இருந்து பயனல்ல. உடனடியாக அவன் இறந்து விடுகின்றான். அதன் பிறகு கண்ணகி மதுரை மாநகரத்தை எரித்துவிட்டு செல்கின்றாள். இந்த செய்தியை சேர நாட்டிலே சேர மன்னன் தன் தம்பியாகிய இளங்கோவடிகளுடன் மலைவளம் காண்பதற்காக செல்கின்றான். அங்கே வேட்டுவ மகளிரும் வேடர்களும் நிறைய காணிக்கை பொருள்களை எடுத்துக்கொண்டு மன்னனை பார்த்து அவனிடம் படைத்து வழிபட்டு அவனிடம் சொல்லுகின்றார்கள் இந்த நிகழ்ச்சி. எனவே சேரன் செங்குட்டுவன் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் உணர்வுடைய நல்ல பண்பட்ட ஒரு பெண்ணுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் தமிழர்களை இழித்து பேசிய வடநாட்டை சார்ந்த கனக விஷயங்களை மேல் படையெடுத்து அவர்கள் தலையிலேயே இமயமலையிலிருந்து கல்லண்டை எடுத்து அவர்கள் தலையிலேயே ஏற்றி கங்கையிலே நீராட்டி அந்த கல்லை இங்கே கொண்டு வந்து கண்ணகிக்காக நடுநட்டான் என்பதுதான் கதை. இந்த கதையிலே நான் முன்னரே குறிப்பிட்டேன், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று 3 தலைப்பிட்டான். ஏனென்றால் அவன் ஒரு நாட்டினுடைய அரசாளுகின்ற உரிமை பெற்ற ஒரு இளவரசன். அந்த 3 தலைப்பையும் இட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த 3 நாட்டையும் ஒருங்கிணைப்பதற்காகத்தான் இந்த கதையை 3 நாடுகளிலும் நடந்ததாக அவன் குறிப்பிடுகின்றான். இளங்கோவடிகள் அப்படி அமைத்திருக்கின்றார். இன்னொன்று, ஒரு படைப்பாளன் என்பவன் தன் விருப்பப்படி செய்தியின் வாயிலாக தன்னுடைய கற்பனையின் வாயிலாக ஒரு படைப்பை அவன் அமைக்கலாம். எனவே மன்னனாகிய சேர நாட்டை சேர்ந்த மன்னனாகிய இளங்கோவடிகள் சேர நாட்டிலேயே கண்ணகி பிறந்ததாகவும் கோவன் திருமணம் செய்ததாகவும் மாதவி அவன் அடைந்தது, இந்த நிகழ்ச்சிகள் முழுக்க அங்கேயே தொடங்கி அங்கேயே முடித்திருக்கலாம். ஆனால் இந்த தமிழக 3 நாடுகளையும் ஒன்றுபடுத்துவதற்காக ஒருங்கிணைப்பதற்கு அடுத்த ஒரு முயற்சி என்று சொன்னாலும் மிகையாகாது. எனவேதான் அவன் சோழ நாட்டை பிறந்த கண்ணகி, சோழ நாட்டிலே வாழ்ந்த கோவலன் கண்ணகியும் மதுரை மாநகரம் வந்ததும் அதன் பிறகு சேர நாட்டுக்கு தொடர்பு கொண்டதும் என்ற செய்திகளை எல்லாம் அவன் 3 நாட்டையும் ஒருங்கிணைப்பதற்கு அமைத்தது. இன்னொன்று, பொதுவாக சொல்லுவோம், சோழ நாடு சோறுடைத்தது என்று சொல்வோம். எந்த நாட்டில் வளம் இருக்கிறதோ அந்த நாட்டில்தான் கலை வளரும். அந்த நிலையில தான் சோழ நாட்டிலேயே கலை கூறாகிய கவின்கலை கூறுகளாகிய இசை, நாட்டியம் போன்றவை சிறப்பாக இருந்ததாக அவன் சுட்டிக்காட்டி அதில் ஈடுபாடுடையவனாக கோவலனை படைத்து அதில் மிகுந்த ஆற்றலுடையவளாக மாதவியை படைத்து கதையை அவன் தொடங்குகின்றான். எனவே
அந்த நிலையிலே பண்பாட்டு கூறுகள் மிகுந்த சோழ நாட்டை முதலிலே காட்டுகின்றான். அதன் பின்னால் அவள் இருவரும் கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்கு வருகின்றார்கள். அந்த மதுரை மாநகர் பாண்டிய நாடு, சங்க வைத்து மொழி வளர்த்த பெருமைக்குரிய நாடு. அங்கு நீதி நேர்மை சிறப்பாக செயல்பட்டது என்பதை எடுத்து காட்டுகிற வகையில்தான் அவன் தவறிழைத்த உடனேயே அவன் இறந்து விடுவதாக, அவன் மானஸ்தனாக தன்னுடைய முன்னோர்கள் வளர்த்து வந்த செங்கோல் தன்மை தன்னால் கெட்டுவிட்டதே என்று அவன் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டான் என்ற நிலையில் அங்கு படைக்கின்றார். மூன்றாவது, சேர நாட்டோடு அந்த கரி முடியவில்லை, பாண்டிய நாட்டோடையே முடிந்து விட்டது. இருந்தாலும் சேர நாட்டையும் தொடர்புபடுத்தி, சேர மன்னனும் இந்த தமிழ் ஆர்வமுடையவன், பண்பாட்டு ஆர்வமுடையவன், அதே போல சிறப்புடையவர்களுக்கு தமிழ் மரபுப்படி நடுகள் நாட்டு பெருமைக்குரிய செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமுடையவன் என்பதை காட்டுகின்ற வகையில தான் இந்த வேட்டுவர்களும் அதே போல சாத்தனாரும் கூறுகின்ற செய்தியை அங்கு கொண்டு வந்து அதிலே சேரன் செங்குட்டுவன் வடநாடு சென்ற கதையெல்லாம் சொல்லி கண்ணகிக்கு நடுகள் நாட்ட பெருமையெல்லாம் அவன் சேர நாட்டுக்கும் அதையும் அந்த கதையில் காப்பியத்தில் சேர நாட்டை இணைக்க வேண்டும் என்பதற்காக அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் என்று சொல்ல முடியும். அடுத்த நிலையில பார்க்கின்ற பொழுது இளங்கோவடிகள் மிக அற்புதமான பாத்திர படைப்புகள் அமைத்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் கண்ணகியின் பாத்திர படைப்பு. கண்ணகியின் பாத்திர படைப்பை குறிப்பிடுகின்ற பொழுது ஏஎல் பாஷம் என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் சிலப்பதிகாரத்தை படித்துவிட்டு சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு அருமையான கருத்தை சொல்வார். அந்த 2 கருத்தை சொல்வார். அதில் முதல் கருத்து, அந்த நூலின் பெயர் ஒண்டர்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த இதில் அற்புதம் எங்கே நிகழ்கிறது என்றால் தமிழ்நாட்டில், குறிப்பாக சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தில் நிகழ்கிறது என்று சொல்லி அந்த காப்பியத்தை குறிப்பிடுகின்றவர்கள் ஒன்று சொல்வார், உலக காப்பியங்களிலே ஒரு அற்புதமான ஒண்டர்ஃபுல் என்ற வார்த்தையை பயன்படுத்தார். ஒரு பெண்ணை பற்றிய படைப்பு வேற எந்த காப்பியங்களிலும் எந்த இலக்கியங்களும் இல்லை, அவ்வளவு அற்புதமாக இது படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிக்காக, நீதி நிலைநாட்டுவதற்காக, நீதியை காப்பாற்றுவதற்காக ஒரு மன்னன் தன் உயிரையே பணயம் வைத்தான் என்ற நிலையிலே உள்ள முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் என்று சொல்வார். அந்த நிலையில் பெண்ணினுடைய பெருமையெல்லாம் மிக அற்புதமாக அவர் இந்த காப்பியத்தில் காட்டுகிறது என்று ஏஎல் பாஷம் என்ற உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் சுட்டி காட்டுவான். எனவே அந்த நிலையில மிக அற்புதமாக படைக்கப்பட்ட ஒரு பாத்திர படைப்பு கண்ணகி என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒன்று, பொதுவாக பார்க்கின்ற பொழுது அவள் குறுகிய காலத்திலேயே, திருமணமாகிய குறுகிய காலத்திலேயே தன் கணவன் தன்னை விட்டு பிரிந்து விட்டான். அப்பொழுதும் பொறுமையாக இருந்தால், அமைதியாக இருந்தால், பண்பட்ட ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தால், கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற மரபுப்படி அவள் வாழ்ந்து வந்தாள். தன் கணவன் பிரிந்து சென்றது மட்டுமல்லாமல் தன்னிடம் இருக்கின்ற பொருளையெல்லாம் அவன் எடுத்து சென்ற பொழுது கூட அவன் மீது அவள் கோபப்படவில்லை. அதன் பின்னால் எல்லாம் இழந்துவிட்டு இறுதியாக வருகின்ற காலகட்டத்திலும் அவன் மேல் கோபப்படாமல், சிலம்புல கொன், என்னிடம் இருக்கிறது இந்த ஒன்றுதான், அதை எடுத்துக்கொண்டு செல் என்கின்ற வகையில் ஒரு பண்பட்ட ஒரு அமைதியின் ஒரு இருப்பிடமாக திகழ்ந்த கண்ணகி பின்னால் தன் கணவன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி கேட்ட பிறகு அவள் மிக கோபப்பட்டு மிக ஆத்திரப்பட்டு மன்னனிடம் செல்கின்றாள். அந்த மன்னரிடம் செல்லுகின்ற பொழுதும் அவள் தன் கணவனுக்கு அந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோளுக்கு படைத்த அந்த பாத்திர படைப்பையும் அவர் கையாண்ட சொற்றொடர்களையும் நீங்கள் பார்த்தீர்கள்னால் அவள் தன் கணவனுடையக்காக அவள் வாதிடுவதை விட இந்த சமுதாயத்திற்காகவும் வாதிடுவளாகத்தான் அவள் அங்கு செயல்பட்டிருக்கின்றாள். தேராமன்னா என்று சொல்லுகின்ற சொற்றொடரை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் ஆராயாமல் என்று சொல்லுகின்றோம். ஆராயாமல் அநியாயமாக ஒரு உயிரை பிரித்து விட்டாயே என்று ஒன்று, குடிமக்களுக்கு நீ ஒரு நீதியரசனாக இருந்து கொண்டு நடுநிலைமையாக இருந்து கொண்டு சான்றாதாரங்களை வைத்துக் கொண்டு தண்டனை வழங்க வேண்டும், அப்படி எதுவுமே இல்லாமல் இப்படி அநியாயமாக செய்து விட்டாயே, இதான் குடிமக்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒருவன் இவ்வாறு செய்து விட்டாயே என்று பொது அந்த நிலையிலையும் மன்னன் ஒருவன் நீதியரசனாக இருக்க வேண்டும், அவன் தவறு செய்கின்றவனை கண்டிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மன்னன் இவ்வளவு பெரிய தீங்கை இழைத்து விட்டானே என்ற நிலையில் பொதுமக்களுக்காகவும் நீதி நிலையாட்ட அரசனுடைய குலத்தினுடைய பெருமைக்காகவும் அந்த மரபுக்காகவும் அவள் வாதிவிடாதான் தேராமன்னா என்று அந்த சொற்றரை அவன் பயன்படுத்துகின்றான். அடுத்த நிலையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது செப்புது உடையேன் என்று சொல்லுகின்றார். செப்புது என்றால் இன்றைக்கு வழக்கு மன்றங்களில் நீதிமன்றங்களிலே வழக்குரைஞர் தன்னுடைய கட்சிக்காக சான்றாதாரங்களோடு வழக்கை எடுத்துரைப்பார். அதே போலதான் கண்ணகி மன்னன் எந்த வகையிலும் தீய சொற்களை அவள் சொல்லவில்லை, அவனை கோபப்பட்டு அவள் திட்டவில்லை, மாறாக தன் கணவன் மீது கணவன் எந்த வகையிலே ஒரு நிரபராதி என்பதற்குரிய சான்றுகளை அவள்
சொல்கிறார். இளங்கோவடிகளும் பொதுவாக பார்க்கின்ற பொழுது இந்த காதைகளுக்கு செயல்முறைப்படி மிக அருமையான தலைப்புகளை கொடுக்கின்றார். காடுகான் காதை, நாடுகான் காதை, அதே போல இதற்கு வழக்குரை காதை என்று சொல்கின்றார். வழக்குரை காதையில் முழுக்க முழுக்க அவள் தன்னுடைய கணவனுக்காக சான்றுகளோடு வாதிடுகின்றாள். இன்றைய அறிவியல் நூற்றாண்டு, இந்த அறிவியல் நூற்றாண்டில் எதையும் நிரூபிக்க வேண்டும். இளங்கோவடிகள் ஒரு துறவி இருந்தாலும் கலை ஆர்வமுடைய, கலை ஈடுபாட்டுடைய ஒரு பெரும் படைப்பாளராக கருதப்படுகின்றார். சிலப்பதிகாரத்திலே அரங்கேற்று காதை என்ற ஒன்றை மிக அற்புதமாக தன் கலை ஆர்வத்தை, தலையின் ஈடுபாட்டை வெளிப்படுத்துகின்ற வகையில் படைத்த பெருமை இளங்கோவடிகளை சாரும். அரங்கேற்று காதையில் மொத்தம் 175 வரிகள் உண்டு. அந்த வரிகளில் 165 வரிகள் நடனத்தை பற்றியும் இசையை பற்றியும் வெளிப்படுத்துகிறார். வெறும் 10 வரிகள் தான் அந்த சிலப்பதிகார கதையின் நிகழ்ச்சிகளாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு கலை ஆர்வத்தின் காரணமாக அரங்கேற்று கதை என்ற ஒன்றை முழுமையாக படைத்த பெருமை இளங்கோவடிகளுக்கு சாரும். இங்கே மாதி அறிமுகப்படுத்தப்படுகின்றாள். ஆடலும் அழகும் பாடலும் ஒருங்கே இணைந்த ஒரு மங்கையாக அவள் வருகின்றாள். அந்த மரபுப்படி 5 வயது முதல் 12 வயது வரையிலும் 7 ஆண்டுகள் நடனத்தையும் பாடலையும் கற்க வேண்டும். அந்த பாடல்களையும் கற்று மிக சிறந்த நிலையிலே அவள் நடனம் அங்கு அரங்கேற்றப்படுகின்றது. 11 வகையான அற்புதமான நடனங்களை ஆடுகின்றாள். அந்த நடனத்தின் அரங்கத்தை பற்றியும் மிக சிறப்பாக இளங்கோவடிகள் விளக்குகிறார். அதை விக்டர் பலான்சோ என்கின்ற மேல்நாட்டு திறனாய்வாளன் நாடகத்தை பற்றிய நாடகத்தையும் நடனத்தையும் பற்றி திறனாய்வு செய்கின்ற ஒரு வல்லுநன் குறிப்பிடுவது இட்ஸ் அமேசிங் என்று சொல்லணும், அற்புதம் என்று குறிப்பிடுகிறார். அவ்வளவு அற்புதமாக அந்த மேடை அமைப்பு இருந்ததை அவர் சுட்டி காட்டுகின்றார். அதே போல ஆடலாசிரியன் அவனுக்கு என்ன தகுதிகள், அதேபோல இசையாசிரியன், யாழாசிரியன் போன்ற இசைக்கலைஞர்கள் எந்த வகையிலே அவர்கள் வல்லவர்களாக இருந்த என்ற செய்திகளெல்லாம் முழுமையாக அங்கு எடுத்து கையாளுகின்றார். அங்கு நடனம் மரபுப்படி அரங்கேற்றப்படுவதும், அங்கே தலைகோல் என்ற பட்டம் மன்னரால் கொடுக்கப்படுகின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் மிக சிறக எடுத்து காட்டுகின்றார். அந்த அரங்கேற்று கதையில் நான் குறிப்பிட்டதை போல 165 வரிகளும் முழுக்க முழுக்க இசையை பற்றியும் நாட்டியத்தை பற்றியும் மிக அற்புதமாக எடுத்து காட்டுகின்ற ஒரு கலை களஞ்சியமாக, பண்பாட்டு காப்பகமாக சிலப்பதிகாரத்தை மாற்றுகின்ற பெருமையை அவர் ஏற்படுத்துகின்றார். இதை அடுத்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது இளங்கோவடிகள் வாழ்க்கை முறையும் வாழ்க்கையில் அன்றாட நிகழ்ச்சியையும் மையமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கைக்கு அறிவுரை கூறுவதைப் போலவும் இந்த காப்பியத்தை படித்தார் என்று சொன்னாலும் மிகையாகாது. ஏனென்றால் சாதாரணமாக சொல்லுவோம், வாழ்க்கை என்பது ஒரு ஏணிப்படி. அந்த ஏணிப்படியிலே ஒரு ஸ்டெப் அல்லது ஒரு அடி நாம் தவறாக எடுத்து வைத்து விட்டாலும் உடனே நாம் கீழே விழ வேண்டியது வரும் என்று சொல்வோம். அதே போலதான் கோவலன் நடன அரங்கேற்றத்தை பார்ப்பதற்கு சென்றவன் அங்கு நடனத்தை பார்த்து ரசித்து விட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு அடி தவறாக வைத்தான் என்பது அவள் மேல் கொண்ட மையல்தான். அதனால் வாழ்க்கையில் எந்த வகையில் தீமைகள் நிகழ்ந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதை ஒரு அறிவுரையாக கூட இளங்கோவடிகள் சொன்னார் கூட குறிப்பிடலாம். இந்த இளங்கோவடிகள் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேன். ஒரு அரசன், சேர நாட்டை சார்ந்தவன், அரச குலத்தை சார்ந்தவன். இந்த 3 நாடுகளிலும் உள்ள மக்களை பற்றியும், மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றியும், சமுதாயத்தை பற்றியும், அவனுடைய பண்பாட்டு கூறுகளையும் ஒருங்கிணைப்பதற்காகத்தான் இந்த காப்பியத்தை பாடினான் என்று சொன்னேன். இன்னும் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை படைப்பில் பல நோக்கங்கள் இருந்தாலும் முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக நாம் தமிழர்களுடைய, அவர்கள் சேர நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், சோழ நாட்டை சேர்ந்தாலும், அவருடைய பண்பாட்டு கூறுகளையும், அவருடைய வாழ்க்கையையும், அவருடைய கலைகளையும், அவருடைய சமுதாயத்தையும், அவருடைய அரசியலையும், அவருடைய நேர்மையையும், அவருடைய கற்பின் சிறப்பினையும் எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த காப்பியத்தை படைத்தார் என்று சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தகின்ற சான்றுகள் உள்ளன. எனவே இதை ஒரு வரலாற்று தமிழர்களுடைய பண்டை தமிழுடைய வரலாற்று காப்பியம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. பொதுவாக ஒரு பறவை பார்வையாக சிலப்பதிகாரத்தை பற்றி குறிப்பிட்டேன். முதலில் குறிப்பிடுகின்ற பொழுது உலக காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தினுடைய பங்கு என்ன, இடம் என்ன என்பதை குறிப்பிட்டேன். அடுத்த நிலையிலே அதனுடைய கதை எந்த வகையிலே 3 நாடுகளையும் ஒன்றுபடுத்துகின்ற முயற்சியாக 3 நாடுகளில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னேன். அடுத்த நிலையிலே இளங்கோவடிகள் எந்த வகையிலேயே இந்த காப்பியத்தை படைக்கின்ற பொழுது உள்நோக்கமாக எந்த நிலையிலே அவர்
செங்கோல் தன்மையும், கற்பின் சிறப்பினையும், பண்பாட்டு சிறப்பினையும், கலையின் சிறப்புகளை எல்லாம் எடுத்து காட்டுகின்ற வகையிலே அமைத்தார் என்ற செய்தியும் குறிப்பிட்டேன். பொதுவாக பார்க்கின்ற பொழுது, இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது, உலக காப்பியங்களில் சிலப்பதிகாரத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், முதன்முறையாக உலக காப்பிய வரலாற்றிலேயே சாதாரண ஒரு குடிமகனை காப்பியத்திறனாக கொண்டு எழுதப்பட்ட முதல் காப்பியம் என்று சொன்னேன். எனவேதான் இந்த சிலப்பதிகாரத்தை நாம் பாராட்டுகின்ற நிலையில சொல்லுவோம், இது ஒரு குடிமக்கள் காப்பியம் என்று சொல்லுவோம். எனவே அடுத்த நிலையில சொல்லுகின்ற பொழுது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், உலக காப்பியங்கள் இடம்பெற்றுகின்ற பல பெண்களை பற்றி குறிப்பிட்டேன். அந்த பெண்களையும் இந்த பாத்திர படைப்பை ஒப்பிடுகின்ற பொழுது மிக சிறந்த, மிக உயர்ந்த நிலையிலே கண்ணகி பாத்திர படைப்பு படைக்கப்பட்டுள்ளது. எனவேதான் மேல்நாட்டு காப்பியங்களை எல்லாம் கற்று உணர்ந்த சிறப்புடைய ஒரு திறனாய்வாளராக பெர்க்லி டோயே என்கின்ற ஒரு திறனாய்வாளர் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்கிறார், பெண் பாத்திரம் படைக்கின்ற அந்த படைப்பு ஒரு அற்புதம், ஒரு யுனிக், தன்னிகரற்ற தன்மை. எனவே அந்த ஒன்றுக்காகவது சிலப்பதிகாரத்தை நாம் பல நிலையிலே படித்து பாராட்டலாம் என்று குறிப்பிட்டார். இன்னும் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால், அதாவது சிலப்பதிகாரம் எந்த வகையிலே வெளிநாட்டுக்காரர்களை ஈர்த்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒன்று கபில் சுவலபல் என்கின்ற செக்கோசி நாட்டு அறிஞர். அவர் இதை குறிப்பிடுகின்ற பொழுது சொல்கிறார், இது உலக காப்பியங்களிலேயே ஒரு மாஸ்டர் பீஸ் என்று சுட்டுகின்றார். அதே போல இந்திய நாட்டிற்கு இசை கற்பதற்காக டேனியல் ஆலன்போ என்ற பிரெஞ்சு நாட்டுக்காரன் பனாரஸ் பல்கலைக்கழகத்துக்கு அங்கு இசை கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது டாக்டர் எஸ் ராமநாதன் என்கின்ற ஒருவர் சிலப்பதிகாரத்தின் இசை வளம் என்பதை பற்றி அமெரிக்காவிலே ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றார். அந்த நூலை படித்துவிட்டு இவ்வளவு சிறப்பான இசை வெளிப்படுத்துகின்ற அந்த காப்பியத்தை நான் படிக்க வேண்டுமே என்ற ஆர்வத்தில் டேனியல் ஆலன்போ என்கின்ற பிரெஞ்சு நாட்டுக்காரன் சிலப்பதிகாரத்தை படித்திருக்கின்றான். படித்து அவன் முதலிலே தன்னுடைய தாய்மொழியாகிய பிரெஞ்சு மொழியிலே அதை வெளியிட்டிருக்கின்றான். அதுக்கு அடுத்த நிலையிலே ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்திருக்கின்றான். அந்த மொழிபெயர்க்கின்ற அந்த ஆங்கில மொழியில, எனக்கு பிரெஞ்சு மொழி தெரியாது, ஆங்கில மொழி அந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பு நூலினுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகின்ற பொழுது, நான் பெற்ற பெரிய பேறு என்று சொல்கிறான். சிலப்பதிகாரத்தை நான் படிக்கின்ற வாய்ப்பு பெற்றதும், சிலப்பதிகாரத்தை நான் மொழிபெயர்க்கின்ற வாய்ப்பு பெற்றதும் என் வாழ்க்கையிலே ஒரு பெரும் பேறு என்று சொல்லுகிறான். அந்த அளவுக்கு பிற நாட்டுக்காரர்களையும் கவர்கின்ற வகையிலே சிலப்பதிகாரத்தினுடைய தன்மை, சிலப்பதிகாரம் படைக்கின்ற சிறப்புகள் அமைந்திருக்கின்றது. அதான் சொன்னேன், குறிப்பாக அவருடைய அரங்கேற்று கதையில் அவர் காட்டுகின்ற இந்த இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் என்று சொல்லுவோமே, அந்த முத்தமிழுக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுகின்ற இந்த அரங்கேற்று கதையில் அவர் வெளிப்படுத்துகின்ற அந்த பண்பாட்டு களஞ்சியம், அந்த பண்பாட்டு கூறு ஆகிய கவின்கலைகள், குறிப்பாக நிகழ்த்து கலைகள் மிக சிறப்பாக எடுத்து கூறப்படுவதனால் இன்றைக்கு இந்திய நாட்டிலேயே பொதுவாக பரதநாட்டியம் அந்த நாட்டியம் என்று சொன்ன உடனேயே அவர்கள் பரத முனிவனுடைய அந்த நாட்டிய சாஸ்திரை குறிப்பிடுவார்கள். ஆனால் அண்மை கால ஆய்வுகள் எல்லாம் அதுதான் உண்மை என்று சொல்ல அந்த கருத்தை மறுத்து, அதற்கு முன்னாலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இளங்கோவடிகள் இந்த நாட்டியத்தை பற்றி, இது தமிழருடைய சொத்தாகிய இந்த நாட்டியத்தை பற்றி மிக அற்புதமாக அந்த நாட்டின் மரபுகளெல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டி அமைத்துள்ளார் அரங்கேற்று கதை என்பது. எனவே இன்றைக்கு பரதமுனிவரை பற்றி சொல்லுகின்றவர்களெல்லாம் இந்த சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்று கதையை படியுங்கள். அந்த அரங்கேற்று கதையை உங்கள் தமிழில் படிக்க முடியாவிட்டால் டேனியல் ஆலன்போ போன்றவர்களுடைய மொழிபெயர்ப்புகளை படித்து பாருங்கள், அப்பொழுது உண்மை தெரியும். எனவே இந்திய நாட்டினுடைய பரதநாட்டியத்தினுடைய தொடக்கம் சிலப்பதிகாரம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையிலே குறிப்பிடுவார்கள். எனவேதான் நான் சொன்ன நிலையிலே சொல்கின்ற பொழுது அந்த விக்டர் என்பவர் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்ல, சிலப்பதிகாரம் இஸ் ஏ மைன் ஆஃப் இந்தியன் டான்ஸ் என்று சொல்லுவார், சுரங்கம் என்று சொல்கிறார். இந்திய நாட்டினுடைய நாட்டியத்தினுடைய சுரங்கமாக சிலப்பதிகாரம் காணப்படுகிறது என்று சொல்வார். எனவே சிலப்பதிகாரம் என்பது ஒரு பண்பாட்டுக்கூறாகவும், அதே போல ஒரு சிறந்த வரலாற்று சிறப்புடைய தமிழகத்தை வெளிப்படுத்துவதாகவும், நீதிக்காக தன் உயிரையே மாய்க்கின்ற தன்மையிலே நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்த நாடு என்பதையும் வெளிக்காட்டுகின்ற வகையிலே மிக சிறப்பாக சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் எடுத்து கையாளப்பட்டுள்ளது.